Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு பேக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து பிம்பிள் ஆக்னி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியும் கொடுக்கும். அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 3 வெண்டைக்காய் எடுத்து அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காவை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இங்கே வெண்டைக்காவை நறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நறுக்குங்க. அதே மாதிரி மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் மிக்ஸி ஜாரை வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்கணும். வெண்டைக்காய் கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் தான். தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெண்டைக்காவையும் தயிரையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக. ஒரு நிமிஷம் நானும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அரைச்ச க்ரீமை வந்து என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதை வந்து எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் ஃபேஸில் அப்படிங்கிறதையும் வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதையும் பார்த்துக்கோங்க மிஸ் பண்ணாமல். இப்போ அந்த பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மொத்தமே 2 பொருட்கள் தான் தேவை. இப்போ அந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தான். வெண்டைக்காய் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணியும் கொடுக்கும். அதாவது பளபளப்பாகவும் மாற்றி கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரு விதமான வளவளப்பு தன்மைலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லாவே உங்கள் ஸ்கின்னை வந்து பளபளப்பாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அது கூட வந்து தயிரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தயிரும் சரி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கூலிங் எஃபெக்டோட பார்த்துக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஸ்கின்ல உள்ள அந்த ஆக்னி பிம்பிள் இதெல்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா சைனாக பார்த்துக்கிறோம். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக்கை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் நிற்காது ஃபேஸில், ஒரு மாதிரி டக்குன்னு வந்து நழுவி கீழே விழுந்துடும். கொஞ்சம் பார்த்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாக அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃபேஸில் வந்து நிற்காது இது. இந்த வெண்டைக்காய் ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை ஹேருக்குமே கூட ரொம்ப நல்லது. உங்கள் ஹேரில் உள்ள டேண்ட்ரஃப், இச்சினஸ் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேரை வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சைனாகவும் பார்த்துக்கிறோம். இந்த வெண்டைக்காய் வச்சா ஆல்ரெடி ஒரு பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் வந்து கார்டில் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எஃபெக்டிவாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டுமே வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இந்த பேக்கை எப்படியோ ஒரு வழியாக நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அப்படி கூலிங் எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னாலே உங்கள் ஸ்கின்ல வர அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பிம்பிள் மார்க்காக இருக்கட்டும், டேனாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்கள் ஸ்கின்ல வந்து டல்லாக இருக்குது அப்படின்னா கூட இந்த பேக்கை நீங்கள் போடும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ரெஃப்ரெஷிங் ஆகும். நல்லா உங்கள் ஸ்கின் வந்து பளபளப்பாகவும் இருக்கும். இந்த பேக்கை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோடய ஃபேஸை வந்து நான் இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோடய ஃபேஸை நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸில் வந்து நல்ல ஒரு ஜில்லுன்னு இருக்குது.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னாலே உங்களோட ஆக்னி வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு சாஃப்ட்னஸும் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த பேக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.